ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பேசிக்கான இன்டர்வியூ தான். அவரோட பழைய ப்ராஜெக்ட், அப்கமிங் ப்ராஜெக்ட், சினிமா ப்ராசஸ் என்ன இப்படின்ற பல விஷயங்களையுமே வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு. அதில் முக்கியமாக குறிப்பிட்டு பலரும் வந்து ஹைப்பாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய லியோ படத்தோட லியோ பார்ட் 2 படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள், தென் தளபதி விஜய் சாரை வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சீக்குவல் ஐடியாலாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தொடர்ச்சியாக வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். அதே மாதிரி கூலி இதை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பேசினாரு. லியோ 2 வருமா வராதா அப்படின்ற நம்மளோட கேள்விக்கான பதிலும் இதுலயே இணைஞ்சு வந்திருக்கு. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு ஏதுன்றதை நீங்க இந்த வீடியோ இல்லாம பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஒரு சில ரூமர்ஸும் போயிட்டு இருந்ததுல, அதுக்கு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்து வந்த ரூமருக்கு ஏத்த மாதிரி தான் இவரோட ஆன்சருமே இருக்கு. அது எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பேச போறோம். அதனால நீங்க யாரெல்லாம் லியோ 2 வரணும்னு நினைக்கிறீங்க, மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்டர்வியூ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் அவரோட பழைய படங்கள், இப்போ ஆக்டிவாக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ், முக்கியமாக சினிமா பற்றி பல விஷயங்கள் இந்த இன்டர்வியூவில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் சின்ன ஒரு பார்ட்டாக தான் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். லைக் லியோ 2 வரலாமா, லைக் ஏன்னா எல்சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் அவரோட யூனிவர்ஸில் அது வந்து இப்போ ஒரு அங்கமாக ஆயிருச்சு, வேற வழி இல்லை. அப்படி பார்க்கும்போது லியோ மறுபடியும் வருமா, அந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி அதை பற்றி கேட்கும்போது ஷுவராக வந்து அடுத்து அவரோட லைனப்பே வந்து சொல்லிட்டார். நெக்ஸ்ட் கைதி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு அடுத்து வந்து விக்ரம் 2 தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கிடையில ரோலெக்ஸோட ஸ்டாண்டலோனும் நான் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் லியோ 2வும் என்னை கேட்டால் நான் பண்ணுவேன். எல்சிஓ அப்படின்னு வந்துருச்சுன்னா நிச்சயமா லியோ 2 வந்து தவிர்த்துட்டு போகவே முடியாது. லியோ 2 பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஒரு என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா லியோ 2 நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், மாஸ்டர் 2 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த படத்தோட பார்ட் 2 வந்து நான் அந்த படம் எடுத்து முடிச்ச அந்த டைம்லேயே நான் அதை ரெடி பண்ணிட்டேன். அது விஜய் சார்ட்டையுமே நான் சொல்லிட்டேன். அப்படி ஒருவேளை விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்றதுக்கான சான்ஸ் எனக்கு மேபி ஃபியூச்சர்ல கிடைச்சதுன்னா மாஸ்டர் 2 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், லியோ 2 ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது வந்து அதுக்கு அடுத்து தான் அப்படின்ற மாதிரி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ இந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. லியோ 2க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அகைன் இன்னொரு ஃபேவரட் கேரக்டரான ஜேடி, அதை வச்சு மாஸ்டர் 2னும் ஒன்று இருக்கு, அந்த ஒரு ஸ்கிரிப்டுமே என்கிட்ட இருக்குன்னு வேற போட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போதுதான் எல்லாரு காதலையும் புக வர மாதிரி, ஏன் தலைவா இவ்வளவு பெரிய இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸையும் கதற வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. லிட்டரலி பலரும் வருத்ததான் பட்டாங்க, என்ன இப்படி விட்டுட்டு போறாரு, இங்க இப்படி பார்த்தா லைனப் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்க இப்ப அவர் நோ அப்படின்னு சொன்னனால தான் இது எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. இதெல்லாம் அப்படியே டக்குன்னு மூவ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ்ல, முக்கியமா லியோ 2, மாஸ்டர் 2, வெங்கட் பிரபுமே ஒரு போட்டு வச்சிருக்காரு, கோ டு விசஸ் ஓஜி அப்படின்ற மாதிரி. இப்படின்ற பல விஷயங்கள், ஒரு ஹைப் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து வெயிட்டிங்ல தான் இருக்கு. அங்க அவர் வந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டார்ன்ற காரணத்தினால தான் இப்போ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அதை மறுக்கல, எஸ் அது அவரோட இதுதான். பட் விஜய் சார் வந்து அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி, அதுக்கு அவர் ரெடியா இருந்தாலும் நிச்சயமா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அதுக்கான கிரீன் சிக்னலுமே வந்து லோகேஷ் கனகராஜ் காமிச்சிருக்காரு. ஏன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்சியில ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படி பார்க்கும்போது பார்த்திபன் ஆர் லியோ இந்த ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்வால்வ்மெண்ட் இருக்க தான் போகுது. அது இப்போ ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கேரக்டர் வரலன்னா அந்த கேரக்டரை பத்தின ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் எல்சி ப்ராஜெக்ட்ஸ்ல. லைக் பார்த்திபன் லியோ அப்படின்ற மாதிரி ஏதாவது டைலாக், இல்ல அங்க பண்ணிட்டு இருக்கான் இப்படி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி டைலாக் மூலமா ஏதாவது ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணதான் வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஆக்டர் விஜய் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறி தான். இதுக்கிடையில இப்போ ஒரு ரூமர் வேற ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஜெயிலர் 2ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரோட கேமியோ இருக்க போகுதுன்னு. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் நான் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க எல்சியிலுமே தேவைப்படுது. அப்படி ஒரு வேளை ஜெயிலர்ல அவர் வராரு அப்படின்னா நிச்சயமா எல்சியிலுமே நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் விஜய் சாரை சர்க்குலேட் பண்ணி போயிட்டு தான் இருக்குது. பட் ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ போட்டு எல்லா ஃபேன்ஸையுமே வெறுப்பு தான்
ஏற்றி விட்டுருக்காரு லோகேஷ் கனகராஜ். இங்கே ஆல்ரெடி சரி ஓகே இனி எந்த படமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ரெடி ஆகிட்டு சரி அவரை பாலிட்டிஷியனாக பார்க்கலாம் அப்படின்னு போகிற அந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் இந்த மாதிரியான ஹைப் ப்ராஜெக்ட் பேர்லாம் சொல்லி ஏன் எங்களை இழுத்து விட்ற அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா பலருக்கும் அந்த ஒரு பேர்களை கேட்டோன்னே அப்படியே ஹைப் ஆயிடுச்சு. லைக் மாஸ்டர் 2லாம் சொன்னோன்னே ஆஹா ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சோஷியல் மீடியாவில் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க வந்தா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கூலியை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பேசினார். கூலி படத்தில் அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காது. ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் இந்த ஒரு படத்துக்காக ஸ்கிரிப்ட் வித் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அந்த ஒரு மூவியோட ஷூட்டிங் டைம் இது எல்லாமே லிட்டரலி ஒரு 2 இயர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஒரு 2 இயர்ஸ் நான் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நான் வந்து சூப்பராக நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் அப்படின்ற அந்த ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்களா ஏதோ ஒன்று சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுறாரு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக கூலியில் ஏதோ ஒரு தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி சார் சைடில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் இருந்தது. முந்தைய படங்கள்லாம் அந்த கம்ஃபர்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கம்ஃபர்டபுளான ஆக்டர் இல்லை அப்படின்ற மாதிரி வேற ரூமர்ஸ்லாம் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜ் சார் எதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னா கூலி படத்தை பொறுத்தவரையும் இதுதான் ரிலீஸ் டேட் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம்லாம் பண்ணல. ரிலீஸ் டேட்டை அவங்க சொல்லவே இல்லை. படம் ஓவராலாக ரெடி ஆகி இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றனால தான் August 14 சொல்லிட்டு அவங்க வந்து ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் லியோவுக்கு நடந்தது அப்படி இல்லை. லியோவோட டைட்டில் டீசர் வரும்போதே அந்த டைட்டில் டீசரோட எண்டில் October 23 டேட்டோட வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 10-11 மாதம் தான் இதுக்குள்ளே முடிச்சாகணுன்ற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல அதை வச்சு தான் லோகேஷ் கனகராஜ் அப்படி சொன்னார். இந்த ஒரு இன்டர்வியூ வச்சு என்னென்னமோ போயிட்டு இருக்கு. லைக் விஜய் சார் ஃபேன்ஸ் ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் சார் ஃபேன்ஸ் அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதுதான் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பும் ஆகிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து கொளுத்தி போட்டு போயிருக்காரு நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ். இந்த ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இருக்கு. டெஃபினட்டாக இதோட கண்டினியூஸ் பார்ட்ஸ்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜயோட அப்கமிங் ஒருவேளை அவர் நடிச்சு அப்கமிங் ப்ராஜெக்டாக இருந்துச்சு அது லோகேஷ் கனகராஜோட அப்படின்னா லியோ 2 எதிர்பார்ப்பீங்களா இல்லை மாஸ்டர் 2 எதிர்பார்க்குறீங்களா? அதாவது இந்த சொல்லுவாங்களா மீம்ஸ்லாம் போடுவாங்களா யூ வான் அ ரெட் பில் ஆர் ப்ளூ பில் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலச்சதில் என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளை